ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிசினஸை கொண்டு வராங்க, அடுத்த ஜென்ரேஷனுக்கு போறது இல்லை, அது காணாம போயிடுது அப்படின்லாம் நீங்க சொல்லும்போது ஏன் ஏன் மக்கள் இந்த தப்பு பண்றாங்க? தெரிஞ்சே பண்றாங்க. நான் வந்து கல்யாணம் பண்றேன், ரெஜிஸ்டர் பண்ணணும்னு தெரியும், பட் தெரியாம 6 வருஷம் கழிச்சு ஓடி போய் அப்போ லாயரை பிடிச்சி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த தவிர ஏன் பிசினஸ்ல பண்றாங்க? 2 ரீசன்னால பண்றாங்க சார். 2 தப்பு பண்ணுவாங்க சார் என்னுடைய பார்வையில், என்னுடைய சிறிய புரிதல்ல. ஒண்ணு வந்து ஒரு நல்ல டேலண்டடான ஆளை எடுத்து சம்பளம் கொடுக்கறது யோசிப்பாங்க சார் முதலாளி. நான் பார்த்துட்டேன் நிறைய பேர். உங்களுக்கு வந்து பொருளை விற்கணும், நல்லா விற்கணும், நல்ல டேலண்டடான ஆளுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து முதல்ல வைக்கணும் சார். ஃபர்ஸ்ட் பார்ட் சார். ஏன்னா நல்ல டேலண்டடான ஆளை நல்ல சம்பளம் கொடுத்து வச்சுக்கன்னா அவர் இந்த ப்ராசஸ்லாம் ஒழுங்கா பண்ணுவார். ஓகே ஓகே. ஏன்னா அவர் சப்ஜெக்ட் தெரியும். 2வது வந்து சார் அறியாம சார். அதாவது இதெல்லாம் பார்த்துக்கலாம், என் உடைய காசு கொடுத்து முடிச்சிடலாம், பிரச்சனை வந்தா காசு கொடுத்து முடிக்கலாம். ஊர்ல அது ஒரு பெரிய சாரி டு சே திஸ், இது வந்து ஒரு வழக்கமா வந்துச்சு நமக்கு. கரெக்ட் சார். அதெல்லாம் இனிமே முடியாது சார். ஏன்னா உலகம் வந்து வேற மாதிரி மாறிட்டு இருக்கு, எல்லாமே சிஸ்டமைஸ் ஆயிட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எல்லாமே சிஸ்டத்துக்குள்ளதான் வந்தாகணும், அது எந்த கவர்மெண்ட் வந்தாலும். ஓகே. அப்போ வரும்போது நீங்க சிஸ்டத்துக்குள்ள இல்லைன்னு சொன்னா நீங்க லெஃப்ட் அவுட், அந்த மீனை வந்து தண்ணியில எடுத்து தரையில போடுற மாதிரி. ஓகே. தண்ணியில தான் மீன் உழைக்க முடியும். கரெக்ட் கரெக்ட். வெளில போட்டா துடிச்சு போயிடும். எஸ். இன்னைக்கு அந்த மாதிரி பிசினஸ் எம்எஸ்எம்இல புதுசா வரவங்களும் நம்ம காஷன் பண்ண வேண்டிய பொறுப்புல நம்ம எல்லாருமே இருக்கோம். ஃபைன் சார், ஃபைன். இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான கருத்து தான். கண்டிப்பா அதுதான். நீங்க சொல்லிக் கொடுக்கறத தாண்டி அவேர்னஸ் ஏற்படுத்தணுங்கிறதா ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராசஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கவங்க ஃபெயிலியர் ஆக மாட்டாங்க.